வருக வருக வரவேற்கிறோம். செய்திகளை சொல்லலாம், அவ்வளவுதான். நற்செய்தி தூதுவர்னா நல்ல செய்திகளை சொல்லலாம். அப்ப துர்நற்செய்தி அப்படின்னா எங்க போனாலும் அக்கா விஷயம் தெரியுமா, அக்கா விஷயம் தெரியுமா அப்படின்னாலே அது எங்களுக்கு விஷயம், அது வந்து துர்நற்செய்தி சொல்ல போது அர்த்தம். நல்ல செய்தி அந்த இடத்துல வராது. புரியுதுங்களா? அதை சொன்னா எங்க போனாலும் சரி நல்ல செய்திகளுக்கு மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து உங்கள்கிட்ட பொதுவா சொல்றேன், பொதுவாக ஒருத்தவங்க பற்றி குறை சொல்லலாம். நல்லா நீங்க காது கொடுத்து கேட்குறீங்க, நீங்க என்ன செய்றீங்க, காது கொடுத்து கேட்குறீங்க. அக்கா அவங்களுக்கு தெரியுமா, அது வந்து அப்படிக்கா, அந்த பார்த்தேன் இங்கே பார்த்தேன் தெரிவிச்சு அது போனிச்சு. அப்போ நீங்க என்ன செய்றீங்க, காது கொடுத்து நல்லா சுவாரஸ்யமா நல்லா கேட்குறீங்க. அப்ப நான் எடுக்க முடிய இப்போ என்ன சொல்றீங்க, அக்கா அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அந்த அக்கா உடனே நீங்க என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், நல்ல ஒரு கிறிஸ்துவ என்ன சொல்லுவீங்க, நம்ம போயிடும். நம்ம நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு அப்படியா அப்படியா இருக்கும் இருக்கும் ஆமா ஆமா சொல்லிட்டு அந்த மனவா செய்யும் சொல்லிச்சு பார்த்தீங்களா, அந்த மன போய் சொல்லும் பத்திக்கா சொல்லுது அப்படின்னு. அப்ப ரெண்டுமே விஷம் தான், இதுவும் விஷம் தான் அதுவும் விஷம் தான். அப்ப நம்ம யாரையுமே நம்ப கூடாது, எந்த விஷத்தையும் நம்ப கூடாது, அந்த விஷத்தையும் நம்ம என்ன சொல்றாரு நம்ப கூடாது. அது இங்க நல்லா என்கரேஜ் பண்ணிச்சு. நீங்க சொல்லும் போது நல்ல காது கொடுத்து நம்மளை பத்தி சுவாரஸ்யமா கேட்டுட்டு அங்க போய் நம்மளை பத்தியே என்ன செய்யும் சொல்லுவோம், உங்களை பத்தி பேசுறாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிலாம் சொல்லுவோம். அது இது வந்து விஷம். நல்ல செய்திகள் கிடையாது இதெல்லாம். அப்படின்னா நல்ல செய்திகள் என்ன, இப்போ நல்லா செய்யறாங்கப்பா, வெரி குட், இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் படிக்கணும், இப்படிதான் முன்னேறணும். ஸோ நல்ல செய்திகளை எடுத்துட்டு போகக்கூடிய நற்செய்தி தூதுவரா நீங்கள் வாழணும். எப்பொழுதுமே துர்நற்செய்தியை எடுத்துட்டு போகக்கூடாது, முணுமுணுப்பு எடுத்துட்டு போகக்கூடாது, குற்றத்தை தூக்கிட்டு போகக்கூடாது, குறைகளை தூக்கிட்டு போய் எடுத்துட்டு போகக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சொல்றீங்கன்னா அந்த இடத்துல கடவுளுடைய பிரசனம் இருக்காது, அந்த இடத்துல பிசாசனுடைய பிரசனம் தான் செயல்படும். அதுதான் கிண்டி விடும் ஊருக்கு, அங்கே பேசு 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 இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் நல்ல உடல்நலத்தோட மகிழ்ச்சியா சந்தோஷமா நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த கையையும் இந்த வாயையும் சுத்தமாக வச்சிருந்தாலே எல்லா சூழ்நிலையிலுமே இந்த கையையும் இந்த வாயையும் சுத்தமாக வச்சிருந்தாலே